என் தங்கப்பிள்ளையே, வரமருளக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கான ராஜயோகத்தை கொண்டு வந்து உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற வெற்றி செய்தியும் தினம் தினம் உன்னை தேடி வந்து நான் உனக்கு தருகின்ற பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் அம்மா உன்னை கைவிட்டது கிடையாது. இன்று இந்த விடியலை உனக்கானதாக்கிட, என்றும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை பெற்றிட, உன்னோடு இருந்து உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்ன நடந்தாலுமே, எது வந்தாலுமே, நாம் ஆசைப்பட்டது அத்தனையும் நம் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இங்கு உன்னுடைய மிக முக்கியமான எண்ணமாக இருக்கின்றது. உன்னுடைய பயணமும் அதை நோக்கியதாகத்தான் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் ஒரு சில வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல நாமும் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை அடையத்தான் வேண்டும். பல முயற்சிகளை கொடுக்கத்தான் வேண்டும். உழைப்பு எல்லையில்லாத உழைப்பாக இருக்கத்தான் வேண்டும். இதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேறும். நீ தேவைப்படாத வரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டும் என்றால் உடனே உன் புகழ் பாடி நீ அப்படி இப்படி என்று உன்னை பற்றி பெருமை பேசுவார்கள். இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் இதில் நீ ஒருபோதும் மயங்கி விடாதே. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்போது உன்னுடைய உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு. அவர்களது வழியிலேயே தான் அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இறங்கி போனாயானால் நம் வாழ்க்கையில் இந்த உறவு இல்லாமல் போய்விடுமே என்று சொல்லி நீ மீண்டும் மீண்டும் இவர்களோடு தான் பயணிக்க வேண்டும் என்று நினைப்பாயானால் அதன் பிறகு நிச்சயமாக யாராலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தெய்வத்திற்கு ஒரு விஷயத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எதுவுமே இல்லாதவருக்கு அதனை கொடுக்க வேண்டும். தெய்வம் யாரிடத்திலும் கையேந்தி யாசகம் கேட்டது கிடையாது. உன்னிடத்தில் கையேந்தி யாசகம் கேட்பவர்களுக்கு, எதுவும் இல்லாமல் நிற்பவர்களுக்கு நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ கொடுத்து விடுவதால் தெய்வத்தின் மிக அருகில் நீ நெருங்கி விடுவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்துவிட்ட பிறகும் கூட, தான் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தன் கையை விட்டு சென்ற பிறகும் கூட, எவனொருவன் நிதானமாக பரவாயில்லை, நாம் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கின்றானோ அவனுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நல்லதை கொடுக்கும். யாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டாம். முதலில் இந்த மனநிலைக்கு நீ வந்துவிடு. ஏனென்றால் மற்றவர்களுக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தே இந்த வாழ்க்கையில் பாதி நேரத்தை நீ தொலைத்து விட்டாய். அதனால் யாருக்கு பிடித்தால் என்ன, பிடிக்கவில்லை என்றால் என்ன என்று சொல்லி என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருப்பாயானால் எதிர்வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். அடுத்தவர்களுக்காக உன்னை நிரூபிக்க போராடி கொண்டிருக்காதே. நீ யார் என்று உனக்கும் நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வத்திற்கும் தெரிந்தால் போதும். அதிகமாக இந்த வாழ்க்கையில் ஆடுபவர்களை கண்டு அஞ்சி விடாதே. எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் என்ற ஒன்று வரும்போது அப்போது இந்த காலம் ஆடும் ஆட்டம் அதிகமாக இருக்கும். அதை எல்லாம் பட்டுதான் அவர்களுக்கு திருந்த வேண்டும் என்றிருக்கும் பொழுது யாராலும் அதை எதுவும் செய்ய முடியாது. என் பிள்ளையை, நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருந்தாயானால் அதற்கு பெயர் வாழ்க்கை அல்ல.
நம்மை அளவைத்தவர்கள் முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பொதுவாகவே மற்றவர்கள் நம்மை என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் நம்மை என்னவாக பார்க்கிறார்கள் என்பதிலேயே பாதி நேரம் தொலைந்து விடுகின்றது. ஆனால் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். போலியாக புன்னகை செய்து பொய்யாக நடித்து நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட எதற்கும் நேர்மையாக கோபப்பட்டு உண்மையாக பேசி கெட்டவன் என பெயர் வாங்குவது எத்தனையோ மேல் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஏனென்றால் இது நன்றி கெட்ட உலகம். காயப்படுத்தியவனை நினைத்து கொண்டு மருந்து போட்டவனை அது மறந்து விடுகின்றது. இது உண்மைதானே? அவர்களை காயப்படுத்தியவர்களை பற்றித்தான் அதிகமாக சிந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த நிலையிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கான ஆறுதலை யார் கொடுத்தார்களோ அவர்களை இவர்கள் மறந்து விடுகின்றார்கள். என் பிள்ளையை, உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று என்று ஒருபோதும் வாழ்க்கையை வாழக்கூடாது. சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நான் சொல்கின்றபடி இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் இருப்பாயானால் நிச்சயமாக ராஜயோகம் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கும். என் குழந்தையே, ஒருவரை உருகி உருகி நேசிப்பதில் தவறு கிடையாது. அதற்காக அவரிடத்தில் நீ கரைந்து போய்விடக்கூடாது. ஒருவருக்கு பணிந்து செல்வதில் தவறு கிடையாது. ஆனால் அதற்காக அடங்கி போய்விடக்கூடாது. எல்லோரிடமும் பழகுவதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் யாரையும் நம்பிவிடக்கூடாது. உன்னிடத்தில் இருக்கிறது என்னவோ அதை மட்டுமே கொடு. எதையும் நீ மற்றவர்களிடத்தில் இழந்து விடாதே. நீ கவலைப்படு. எதற்காக வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கவலைப்படு. ஆனால் ஒருபோதும் உடைந்து விடாதே. நீ இது எல்லாம் அதிகமாக செய்யும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்கள் உனக்கு வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லதை கொடுக்கும். இன்றைய உலகத்தில் பாசம், பந்தம், காதல், உறவு இவற்றின் அளவை நிர்ணயம் செய்வதே இந்த பணம்தான். அந்த அளவிற்கு மாறிவிட்டது. அந்த அளவிற்கு எல்லோரையும் மாற்றிவிட்டது இந்த பணம். பணத்தினால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்தவர்கள் ஏராளம். அதே நேரத்தில் பணத்தை அடைய வேண்டும் என்று பேராசைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்தவர்களும் ஏராளம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, மரணம் ஒன்று மட்டும்தான் இந்த மனிதனை ஏமாற்றுவது கிடையாது. மற்ற எல்லா விஷயங்களும் வாழும் பொழுதே கைவிட்டு செல்கிறது. சலித்து கொள்பவன் வாய்ப்பில் உள்ள பிரச்சனைகள் என்னவென்று பார்க்கிறான். ஒருவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கூட சலிப்பாகத்தான் அதை பார்க்க வேண்டும் என்றால் அவனுக்கு அந்த பிரச்சனைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். சாதிக்க நினைப்பவன் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளில் உள்ள வாய்ப்புகளை பார்க்கிறான். சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவன் மட்டும்தான் எல்லா விஷயங்களிலும் உள்ள நன்மைகளை தேடுவான் என்பதனை புரிந்து கொள். அதனால் சலித்து கொள்பவனாயிருக்காமல் சாதிக்க நினைப்பவனாக நீ இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யலாம் என்று எண்ணுபவனை விட முயற்சித்தால் மீண்டு விடலாம் என்பவனின் தன்னம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையில் மிகவும் ஆழமான ஒரு விஷயம். அதை ஒருபொழுதும் விட்டு விடாதே. என் குழந்தையே, கர்மா என்பது நிச்சயமான ஒரு விஷயம். நீ யாருக்கு எதை செய்தாலும் அது உனக்கு இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. எந்த நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காதவர்களை இந்த வாழ்க்கையில் சம்பாதித்து வை. அப்படி மட்டும் செய்தால்தான் இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நன்றாக வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவார்கள். கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவார்கள். நீ எப்படித்தான் வாழ்ந்தாலும் உன்னை குறை சொல்வார்கள் இவர்கள்.
அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம் என்று நீ யோசித்து கொண்டு கடந்து சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான ஒளிமயமான எதிர்காலம் என்னவென்று உன் கண் முன்னால் தெரிந்துவிடும். என் குழந்தையை, பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு. அதுவே உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். உனக்குள் தேவையில்லாத மன அழுத்தங்கள் அதிகமாக வருவதே இந்த மனிதர்களால். வேண்டும் என்றே உன்னை தள்ளி வைப்பதும், வேண்டும் என்றே உன்னை ஒதுக்கி வைப்பதும், உன்னை காயப்படுத்தினால் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைப்பதும் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது, என் குழந்தை, இதையெல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அழைத்து செல்லத்தான் போகின்றாய். அதனால் அதன் மீது நம்பிக்கை கொண்டு நீ எந்த ஒரு விஷயத்திலும் சரியாக அடியெடுத்து வை. என்றும் என்றென்றும் உனக்கு நீ கேட்டதும் இந்த வாழ்க்கையில் சிறப்பானதாக அமையும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, நம்பிக்கை கொண்டு நாம் பெற நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிறைவாக கொடுக்க வேண்டும். நல்லது எது, கெட்டது எது என்பதனை உனக்கு உணர்த்த வேண்டும். யார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், எந்த நேரத்தில் இவர்கள் எப்படி மாறுவார்கள் என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நிச்சயமாக வந்துவிட வேண்டும். தன்னிலை இழந்து தடுமாறி நின்றாலுமே தன் மானத்தை இழந்து யார் முன்னும் கையேந்தி ஒரு பொழுதும் நீ நின்று விடாதே. ஒரு முறை உன்னுடைய தன்னம்பிக்கையை எல்லாம் இழந்து நீ கையேந்தி விட்டாயானால் காலத்திற்கும் உன் தன்மானம் தலை தூக்காது என்பதனை புரிந்து கொள். நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமைய வேண்டுமானால் நல்ல எண்ணங்களையும் நல்ல முடிவுகளையும் எப்பொழுதும் எடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த சூழ்நிலையும் உனக்கு கடினமாக இருக்கிறது என்பதற்காக உன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்காதே. தன்னம்பிக்கையை இழந்து விட்டாயானால் இன்றைய தினம் உனக்கு கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் மிகவும் மோசமான தினமாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு நாள் நிச்சயமாக நம் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நீ யார் என்பதனை மற்றவர்களுக்கு நிரூபிக்க ஆசைப்படுகிறாயா? நிரூபித்து கொண்டே இரு. அது வார்த்தைகளால் அல்ல, உன்னுடைய செயல்களால் நீ நிரூபிக்க வேண்டும். என் பிள்ளையே, எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்தோடு செய்து கொண்டே இரு. அப்படி நீ செய்து கொண்டே இருப்பாயானால் எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய். எது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக நீ பெற்று விடுவாய். என் குழந்தை, அசையும் சொத்தானாலும் அசையா சொத்தானாலும் உன் உடம்பு அசையும் வரைதான் அது உனக்கு பயன்படும் என்பதனை புரிந்து கொள். அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய உடலிற்கு நீ முன்னுரிமை கொடுத்து பழகு. உன்னுடைய உடலை எப்பொழுதுமே நல்லபடியாக நீ கவனித்து கொண்டிரு. எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனைகளும் வராதபடிக்கு யாராலும் இங்கு தன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. ஆனால் வருகின்ற பிரச்சனையை நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. உன் மனது ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்பட போவது கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எப்பொழுதுமே நீ தெளிவாக வைத்திருக்க வேண்டும். ஒரு நாள் உனக்கு விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரினுடைய வாழ்க்கையும் இங்கு நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டே இரு. ஒரே வார்த்தையில் எந்த ஒரு உறவும் முறிந்து விடலாம். ஆனால் 1000 உன்னை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு அது திரும்ப வராது. வீசப்படும் கல்லிலும் பேசப்படுகின்ற சொல்லிலும் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். கல் உயிரை கொல்லும், சொல்லானது ஒருவரை உயிரோடு கொல்லும் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். தலை சிறந்த தலைவனாகவே இருந்தாலும் விமர்சனம் உண்டு. விமர்சனம் இருந்தால் வெற்றியும் அங்கே உண்டு என்பதனை புரிந்து கொண்டு எந்த விமர்சனத்திற்காகவும் என் பிள்ளை நீ கண் கலங்கி விடவோ அல்லது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தொலைத்து விடவோ செய்யாது.
என் பிள்ளையே, எது நடந்தாலும் அது உனக்கு நன்மையை கொடுத்து இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலை உனதாக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.